அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிங்க, இந்தியாவின் உயிர்க்கோள காப்பகங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து இந்த பகுதி மட்டும்தான். ஸோ இதில் என்னெல்லாம் கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குங்க. ஸோ இந்த 18 உயிர்க்கோள காப்பகத்தில் எத்தனை காப்பகங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட காப்பகங்கள்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போ மொத்தம் 18 இருக்குது. இந்த 18ல் 11 உயிர்க்கோள காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதுங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த 11 என்னென்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார் பகுதி, கஞ்சன்சங்கா, அமர்கண்டாக். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 18. இதில் 11 வந்து என்னதுங்க, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த 11 எப்படி கேட்பாங்க அப்படின்னா, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்க்கோள காப்பகத்தில் தவறாக இடம்பெற்றுள்ளது எதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த இதில் 11 இருக்குங்க. ஏதாவது 3 சரியாக வச்சுட்டு 1 மட்டும் தவறுதலாக வச்சுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு 11மே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, அதுக்கப்புறம் நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், அதுக்கப்புறம் சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்சங்கா, அமர்கண்டாக். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 11 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்குது. இந்த 11மே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்க்கோள காப்பகங்கள். மிக முக்கியமான பகுதி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.